அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனடியாக ஓய்வூதியம் வழங்கக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் இரவு முழுவதும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களுக்கு உடனடியாக ஓய்வூதியம் மற்றும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் தங்களுக்கு உடனடியாக பென்ஷன் வழங்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். ஜனவரி மாதத்திலிருந்தே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகை என்பது சரியான முறையில் கிடைக்கவில்லை. பாதியாக கொடுத்தார்கள். இந்த மாதம் அதை முழுவதுமாக நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் அதை அரசாங்கத்திடம் சொன்னோம், மந்திரியிடம் சொன்னோம், இங்கு இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளிடம் கூறினோம், எல்லோரிடம் முறையிட்டு இருக்கிறோம். 65,000 குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகையை இதுவரையில் கிடைக்கவில்லை, இதுவரையில் கொடுக்கவில்லை இந்த அரசாங்கம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் என்பது எங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் வரை இந்த இடத்திலிருந்து நாங்கள் நகர மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதேபோல் விழுப்புரத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் இரவிலும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், கடலூர் ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர்.